இப்போது நம்ம கால் பயிற்சி பார்க்க போகிறோம். இடது காலை தூக்கி வலது கால் மேலே போட்டுக்கிறோம். அடியில் 8 விரலையும் கொடுத்துட்றோம். காலுக்கு கீழே மேலே 2 கட்டை விரல் இருக்குது. கால் கட்டை விரலுக்கு கை 2 கட்டை விரலால் அழுத்தம் கொடுக்குறோம். மேலேருந்து கீழே தலைப்பகுதியை நினச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அழுத்தம் கொடுங்க. அடுத்த 2 விரலுக்கு தனித்தனியாக அழுத்தம் கொடுக்குறோம். கண் பகுதியை நினச்சிக்கிட்டு அழுத்தம் கொடுங்க. அடுத்த 2 விரலுக்கு மேலேருந்து கீழே அழுத்தம் கொடுக்குறோம் தனித்தனியாக. காது பகுதியை நினச்சிக்கிட்டு அழுத்தம் கொடுங்க. அடுத்தது காலோட மேடு பகுதிக்கு அழுத்தம் கொடுங்க, சிண்டு விரல் கீழே இருந்து. நெக்ஸ்ட்டு கட்டை விரலுக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிக்ஸாக் ஷேப்பில் அழுத்தம் கொடுக்குறீங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இசட் ஷேப்பில் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே அந்த டேர்னிங் வரைக்கும் போகிறீங்க. கொஞ்சம் கீழே இறக்கி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இந்த டேர்னிங் வரைக்கும் வரீங்க. ஒரு இடம் கூட விடாமல் அழுத்தம் கொடுக்குறீங்க. உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளோட நரம்புகளும் கால் பகுதியில் தான் முடியுது. அப்போ நீங்கள் இந்த சிக்ஸாக் ஷேப்பில் அழுத்தம் கொடுக்கறது உடம்புல உள்ள அத்தனை உறுப்புகளையும் நார்மலாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு உபயோகமாக இருக்கும். சென்டர் பகுதி வந்தோடனே அழுத்தம் கம்மியாக கொடுங்க. ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட உறுப்புகளோட நரம்புகள் எல்லாமே சென்டர் பகுதியில் தான் முடிவடையுது. அதனால் வயிறுங்கிறது சாஃப்டான பகுதிங்கிறதால அழுத்தம் கம்மியாக கொடுக்கணும். காலோட மேல் பகுதியிலையும் காலோட கீழ்ப்பகுதியிலையும் அழுத்தம் அதிகமாக கொடுக்கலாம். இப்போ காலை குறுக்க பிடிச்சி விட போகிறோம். மேலேருந்து கீழே கால் மடங்குற அளவுக்கு பிடிச்சி விட்றோம். நல்லா பிடிச்சி விடுங்க. மேலேருந்து கீழே வாங்க, கீழேருந்து மேலே போங்க. 2 டைம்ஸ். பிடிச்சி விட்டுட்டு முட்டிக்கு வந்துடுங்க. கால் முட்டிக்கு அவுட்லைன் அழுத்தம் கொடுக்குறோம். 2 கட்டை வரலாட்டையும் பிரித்து கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே முட்டியை சுற்றி அழுத்தம் கொடுக்கணும். 3 டைம்ஸ் அழுத்தம் கொடுக்குறோம். பொறுமையாக அழுத்தம் கொடுத்துட்டு கால் முட்டிக்கு மசாஜ் கொடுக்க போகிறோம். இடது கை முட்டிக்கு மேலே, வலது கை முட்டிக்கு கீழே. 1 2 3. ஆப்போசிட் சைட் 1 2 3. இப்போது ரொட்டேஷன் பண்ண போகிறோம். இடது கையாட்டி காலை பிடிச்சிக்கிறேன். மேல் பக்கமாக 1 2 3. திரும்ப கீழ்ப்பக்கமாக 1 2 3. இப்போ காலை ஃபுல்லாக பிடிச்சி விட்றோம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சி விடுங்க பார்ப்போம். இப்போ இந்த காலோட 5 ஓட்டங்களையும் சரி பண்ணிட்டோம். அதாவது ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம். இப்போ இந்த காலுக்கு என்னென்ன பண்ணமோ அதே தான் அடுத்த காலுக்கும் பண்ண போகிறோம்.